ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது கரை. இப்போ அந்த படத்துடைய கதையை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாலே இன்னும் இன்டர்வியூ வரைக்கும் சொல்லிட்டீங்க அப்படிம்பாங்க நம்ம ஆளுங்க. அதனால் அப்படி சொல்லாமல் ஒரு மேலோட்டமாக ஒரு சின்ன அவுட்லைன் சொல்லணும் அப்படின்னா, திருடனாக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் ஒரு பக்கம், ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்குள்ளே எப்படியாவது ஒரு நல்ல கேஸை முடித்தோம் அப்படின்னு சொல்லி சும்மா கெத்தாக ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போலீஸ்காரர் இன்னொரு பக்கம். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த கரை. இந்த படம் போர் தொழில் அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்த விக்னேஷ் ராஜாவுடைய படம். இந்த படத்தை ஆல்ஃபிரட் பிரகாஷும் சரி, விக்னேஷ் ராஜாவும் சரி சேர்ந்து எழுதி இதை விக்னேஷ் ராஜா தனியாக இயக்கியிருக்காரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் ராபின்ஹுட் மாதிரி ஒரு கதையை எடுத்து அதில் கொஞ்சம் எமோஷனலாக ஒரு சில விஷயங்களை சேர்த்து பட் ஒரு நல்ல மெசேஜையும் இதுக்குள்ளே கன்வே பண்ணணும் அப்படின்னு இந்த டீம் ட்ரை பண்ணியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக எப்போ அந்த ஏழைப்பாளிகளுக்கு இந்த கார்பரேட் பேங்க்கில் எல்லாரும் சேர்ந்து லோனை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துவிட்டு அவங்க திருப்பி கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே பண்ணுற அட்ராசிட்டி இருக்குது பாருங்கள். அது எல்லா விஷயத்தையும் ஒரு பக்கம் ஒரு மெசேஜாக அழகாகவே கன்வே பண்ணியிருக்கு இந்த டீம். இதையும் தாண்டி தேவர் மகனுடைய அந்த ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் ஆகட்டும், அப்பா ஒரு மூட்டையை எப்படி தூக்கணும் அப்படிங்கிறத தனுஷுக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கிறத பின்னாடி ஒரு லேட்டர் மொமெண்ட்டில் ஒரு இடத்துல தனுஷ் யூஸ் பண்ணுற அந்த விஷயமாகட்டும், இதெல்லாம் ஸ்மார்ட்டான ஐடியாஸ் தான் இந்த கதைக்குள்ள. நம்ம போர் தொழில் படத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் அந்த லெவல் கிராசிங் ரயில்வே கேட் சீக்வன்ஸை யாருமே மறந்துருக்க மாட்டோம். சும்மா ஆடியன்ஸை சீட் எட்ஜில் அப்படி எந்திரிச்சு உட்கார வைக்கக்கூடிய ஒரு சீன் அது. அப்படி ஒரு அட்டகாசமான காட்சி அது. அதே மாதிரி 1-2 சீக்வன்ஸ் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. சீட் எட்ஜில் நிச்சயமாக இருப்பீங்க, நான் எழுதி தருவேன். அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் அது ரெண்டுமே. அதே நேரத்தில் இந்த மாதிரி படங்களை பொறுத்தளவுக்கெல்லாம் ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் படமாக நீங்கள் பார்த்துட்டு வந்துடணும், புரியுதா? அதுலேருந்து எதுவும் பெருசாக நீங்கள் இன்ஸ்பயர் ஆகக்கூடாது. ஏன்னா நீ நல்லதுக்காக திருடினாலும் சரி, கெட்டதுக்காக திருடினாலும் சரி, திருட்டு தான், அதுக்கு சட்டப்படி உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த படத்தை பார்த்து ஒரு சில பேர் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு கதைக்களம் இது. படத்தில் தனுஷ் அவர் எப்பயுமே ஒரு ஃபினாமினல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு விமர்சனத்திலையும் அவருடைய படங்களில் சொல்கிறது உண்டு. இந்த படத்திலையும் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ கணக்கச்சிதமாக அப்படியே அந்த கரா அப்படிங்கிற அந்த கேரக்டரில் நின்றுருக்காரு அவர். அதுலேயும் குறிப்பாக அந்த எமோஷனலாக உடையிற இல்லை போஸ்ட் அவுட் ஆகி அடுத்து அதனுடைய கான்சிக்வன்சஸாக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு சில காட்சிகள் இருக்குது. அது தனுஷ் அட்டகாசமாக புல் ஆஃப் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது போக தனுஷுக்கு அடுத்து இந்த படத்தில் சொல்ல வேண்டிய குறிப்பிட வேண்டிய 3 கதாபாத்திரங்கள் இருக்குது. 3 ஆர்டிஸ்ட் அதை பண்ணியிருக்காங்க. ஒன்று சுராஜ், இன்னொன்று ஜெயராம், 3வது கருணாஸ். இந்த 3 பேருடைய கதாபாத்திரங்கள் எழுதப்பட்ட விதமே சூப்பராக இருந்தது. பட் நான் எதை சொன்னாலும் அது ஸ்பாயிலர் ஆகிடும். 3 பேரும் அட்டகாசமாக அந்த கேரக்டரை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுபோக KS ரவிக்குமார் ஆகட்டும், பிருத்திவிராஜன் ஆகட்டும், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் தான். பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவங்க பண்ணிட்டாங்க. இது இந்த ஆண்கள் பக்கம். பெண்கள் பக்கம் போனீங்க அப்படின்னா மமிதா பைஜுக்கு கிடைச்சதே ஒரு 4-5 சீக்வன்ஸ் தான். அந்த 4-5 சீக்வன்ஸில் ஒரு சீனை அட்டகாசமாக அவங்க புல் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அதுதான் ரொம்ப ரொம்ப எமோட் பண்ண வேண்டிய பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு சீக்வன்ஸ். அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க. ஸ்ரீஜா ரவியை பொறுத்தளவுக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இந்த படம் இதனுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய மேக்கிங் தான். குறிப்பாக தேனி ஈஸ்வருடைய சினிமோட்டோகிராஃபி ராவாகவே இருக்குது. ஆனால் பரவாயில்லைங்க, நல்லா பண்ணியிருக்காங்க ரிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலையும் இந்த அதர் சைடில் விடத்தான் செய்யுது. ஜிவி பிரகாஷுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான் இந்த கதையுடைய மிகப்பெரிய உயிர்ப்பு. குறிப்பாக அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் பஞ்சா ஜெட்டு வேகத்தில் பறக்கும். அதில் நான் சொன்ன மாதிரி சீட் எட்ஜில் பல மொமெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே சும்மா உடுக்கையை வச்சு தட்டி தூக்கிருப்பாப்ல. குட்டு 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 குட்டுன்னு எல்லா மியூசிக்கும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாம் அப்படி தான் இருக்கும். சும்மா தரமாக உட்கார வச்சிருப்பாப்ல ஜிவி. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு கதை ஆரம்பித்த உடனே பரபரப்புடைய உச்சியில் ஒரு ஆடியன்ஸ் உட்கார வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு போயிடும். இந்த படத்தில் படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் சீனே ஒரு ஹைஸ்ட் சீன் தான். அது செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த முதல்ல அந்த 10 நிமிஷம் ஒரு பெரிய ஹைப்பை கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கடுத்து கதை அப்படியே டோன் டவுன் ஆகி ஒரு சின்ன எமோஷனல் ட்ராமா, ஒரு அப்பா பையனுக்கு இடையிலான ஒரு எமோஷன்ஸு அப்படிங்கிற மாதிரி வந்து திரைக்கதையை செட் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நடுவில் ஒரு 20-25 நிமிஷம் ரொம்ப லேக் ஆகுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு வரத்தான் செஞ்சது. இதுவும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது வரலாம். ஆனால் அது இன்டர்வலில் மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஹாஃப்லாம் மோரார்லெஸ் பரவாயில்லைங்க, பரவாயில்லப்படி உச்சியிலே தான் எல்லா சீனையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் இருந்தது. வேறஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு நிச்சயமாக ஒரு சின்ன லேகிங் நமக்கு அந்த இன்பிட்வீனில் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு தெரியத்தான் செய்யுது. இன்னொரு பக்கம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இந்த படம் ஒரு 2 மணி நேரம் 40-41 நிமிஷம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு லென்த்தாக ஓடக்கூடிய படங்கள் கொஞ்சம் லேகிங் ஆகுதுங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைங்க ஒரு 10 நிமிஷம் கத்திரி போட்டிருந்தா இன்னும் சுவாரஸ்யமாக இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக அந்த படம் வந்திருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கதைக்கு அதை நம்ம சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ இவங்க செட் அவுட் பண்ண அந்த சீக்வன்ஸ்லையோ இல்லை சீன்ஸ்லையோ ஒரு 2 சீனை நடுவில் சரி ஒரு 2 நிமிஷத்துக்கு தூக்கலாங்க அப்படின்னு தூக்கினா கூட கதையில் கண்டினியூட்டி இஷ்யூவே வந்துடும். அந்தளவுக்கு ஆல்ரெடி டைட்லி பேக்டு எடிட்டிங் தான் இந்த படமே. ஆனால் இவங்க சீன்ஸாக கன்சியூவ் பண்ணும்போது ஒரு சில காட்சிகளெல்லாம் கொஞ்சம் லென்த்தாகத்தான் எடுத்து வச்சிருக்காங்க. அதனால தான் அந்த சீன்ஸ் எல்லாம் நமக்கு லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலையே கொடுக்குது.
இதனால தான் கொஞ்சம் லென்த்தாக தான் தெரியுது, ஆனால் கத்திரி போட முடியாது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலும் நமக்கு வருது. இதை நான் இங்கே சொல்லிடுறேன். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான வாட்ச் தான். ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், பட் நல்ல ஒரு செகண்ட் ஹாஃப், ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த கரை. அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ஒரு தடவை பார்க்கலாம். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெளியாயிருக்கு. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.